வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, கத்திரிக்காய் கொஸ்து தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதை வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுங்க, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு போட்டுங்க. அதோடு அடுத்தது வெங்காயம் தாங்க போடணும். வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதக விட்டு வெங்காயம் நல்லா வதகிடுச்சுங்க. வெங்காயம் வதக விட்டு தக்காளி போட்டுங்க. தக்காளி வதக விட்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கணுங்க. தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க. தக்காளி வதக்க விட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கணுங்க. கத்திரிக்காய் போட்டு சும்மா ஒரு 2 நட வதக்கினா போதும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இப்போ போட்டுடலாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் போட்டுருங்க. உப்பு கடைசியாக தான் போட போகிறேன். உங்கள் தண்ணி நல்லா வெந்துருன்னா இப்போயே உப்பை போட்டு வச்சுக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டுங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வர்ற மாதிரி வேக விட்டுருங்க. கொஸ்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.